ஹாய், குட் மார்னிங்க. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிச்சனில் ஒரு சூப்பர் ரெசிபிங்க. அதாவது நம்ம சிக்கன் 65, மட்டன் 65 கூட நம்ம போட்டோம்ல. இப்போ நம்ம வந்து ப்ரான் 65ங்க. குழந்தைங்களுக்கு இது 100% பிடிக்கும். இது குழந்தைங்களோட ரெசிபின்னே சொல்லலாம். அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தோன்னா. நார்மலாக நம்ம வீட்டில் தொக்கெல்லாம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் அவங்க பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். சரியா? வாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் எனக்கு தேவையானது. அது என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ப்ரான்ஸ் வந்து ஒரு 1 கிலோங்க. கொஞ்சம் பெரிய ப்ரான்ஸாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ மஞ்சத்தூளுங்க, சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். மிளகாத்தூளுங்க, இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், இது ஒரு டேஸ்ட்டுக்கு. அப்புறம் வந்து இது அரிசி மாவு, இது ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் கடலை மாவு ஒரு 3-3.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் லைமு, தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இது கொஞ்சம் காரமாக இருக்கும், ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தனியா போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அரிசி மாவும் ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாங்க. 4 ஸ்பூன் இருக்கும், அது போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. லைம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. அதாங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய ப்ரான்ஸாக எடுத்துன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது. ஒரு ஸ்நாக்ஸாக கூட நம்ம இது பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ரான்ஸாக வாங்கிக்கோங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாக அந்த 65 பண்ணும்போது அந்த கலர் ஆட் பண்ணுவாங்க, அந்த கலர்லாம் வேண்டாம், இதே போதும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொடுத்தா அது நல்லது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ப்ரான்ஸு. அவ்வளோதாங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டு செஞ்சிடலாங்க. சிம்பிள், அவ்வளோதான். எல் ஆயில், வெர்ஜின் கிரவுண்ட்நட் ஆயில் தாங்க நம்ம ஃப்ரை பண்ண யூஸ் பண்ண போகிறோம். எண்ணெய் கொதிக்கட்டும். இதை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வறுக்கலாங்க, இல்லைன்னா வந்து உள்ளே வந்து வேகாமல் போயிடும். ப்ரான் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிட்டு கருவேப்பிலை சாப்பிட்டா முறுன்னு சூப்பராக இருக்கும்.
சூப்பர்பான ப்ரான் 65 ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கிட்ஸுக்கு பிடிக்கும்ல. டேஸ்ட் பண்ணலாங்க எப்படி இருக்கு. டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்கும். Yummy one. Excellent. The crispy are so nice. So உங்க குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணுங்க. ஸ்நாக்ஸ் கூட they will like. ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேங்க, பாய்ங்க, பாய்.